மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தாயரா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேன்றதுனால நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம். டேவே வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து தாயரா பாப்பா வந்து 6 o'clockலாம் எழுந்துட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் எல்லாருமே எழுந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி தானியாக்குமே ஸ்கூல் லீவு, வினோத்துக்குமே ஆஃபீஸ் லீவு. ஸோ கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம் பிளான் பண்ணோம். பட் ஆனால் தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா 6 o'clock எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்தது இல்லாமல் அவங்க எழுந்தாங்கன்னா யாருமே தூங்க முடியாது. ஸோ நாங்கள் எல்லாருமே எழுந்துட்டோம். ஸோ பாப்பா எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாட்டர் இன்டேக் பண்ணாங்க. 6:45க்கு பாப்பாவுக்கு வந்து நான் மில்க் கொடுக்குறேன். மில்க் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெரஸ் தான். ஸோ இன்றைக்கி தாயரா பாப்பா வந்து ரொம்பவே சீக்கிரமாக எழுந்ததுனால நாங்கள் சீக்கிரமாக டெரஸ் வந்துட்டோங்க. அந்த சீக்கிரமாக வந்தது வந்து அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ்னஸ்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்காதுங்க. குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வந்து சன் வராத டைம் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேர்ட்ஸுங்கெல்லாம் வந்து கத்துற சத்தம்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்குங்க ஏர்லி மார்னிங். ஸோ தாயரா பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தானியாவுமே வந்துட்டாங்க. வந்தது 2 பேருமே வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு ஒரே அமக்கலம் தான் டெரஸில் மார்னிங் டைமில். ஸோ நானுமே வந்து ஒரு 1/2 hour கிட்ட வந்து வாக்கிங் பண்ணேன். இவங்க வந்து சிஸ்டர்ஸ் வந்து 2 பேருமே வந்து மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 7:45க்கு கீழே போய் தான் வந்து நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே வந்து டெரஸில் தான். ஸோ சன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரல. ஃப்ரெஷ்னஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஏர்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் யாராச்சும் வந்து ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் டெரஸ் போங்க. ஏன்னா வாக்கிங் ஒரு சில்லுன்னு போங்களேன். அந்த ஃபீலிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த டேவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருக்கும். வேலையுமே வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அது எங்கேருந்தா வரும்னு தெரில. ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளில இருந்து வந்தாலுமே வந்து நான் எல்லா வேலையுமே வந்து டக்குன்னு முடிச்சிடுவேன். பட் லேட்டாக எழுந்துச்சுன்னா வந்து அந்த டே ஃபுல்லாகவே வந்து சோம்பேறித்தனமாக தாங்க இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலேருந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிக்கிறதுலேருந்து நைட்டு வந்து டின்னர் செய்கிற வரைக்குமே வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நமக்குள்ள வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தாங்க. கொஞ்சம் இயர்லியாக எழுந்துட்டேன்னா வந்து அந்த டேவில் இருக்க வேலை டக்குன்னு நான் முடிச்சிடுவேன். நான் இதுவே கொஞ்சம் லேட்டாக ஆனாலுமே சரி அந்த டே ஃபுல்லாகவே வேலை பண்ணிகிட்டே இருந்தாலுமே வந்து வேலை முடியாத மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் எங்கேருந்தான் வரும்னு தெரில. அந்த டைமில் அது பாட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். எனக்குமே அப்படி தான் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்ட்டு தூங்கிட்டேன்னா அவ்வளோதான். நான் அந்த டே ஃபுல்லாகவே நானே வந்து எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட மார்னிங் வந்து இன்னைக்கு போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஆயில் டிஸ்பென்சர் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 159 தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தனே சொல்லலாம் நான். ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்டீலில் வந்து கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. வித் எம்எல்லோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஃபேன்சியாக இல்லை, நல்லா வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எந்த கிரிப்புன்ட்டு எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து ஈஸியாக வந்து வழுக்காது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அந்த லாக்குமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. லீக்கேஜுமே எதுவுமே ஆகலை. இது வாஷ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. சோப் டிஸ்பென்சர் போட்டு நல்லா ஒரு 2 to 3 times வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தண்ணிலாம் இல்லாமல் வந்து நல்லா ட்ரை பண்ணி ஒரு துணி போட்டு வந்து நல்லா வந்து நான் ஃபுல்லாக தொடச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இதோட எம்எல் பார்த்திங்கன்னா வந்து 500 ml தான் பிடிக்கும்னு போட்டிருந்தது. நான் கரெக்டாக வந்து 1 liter ஆயில் எடுத்திருந்தேன். நான் வீடியோக்காக காமிச்சேன். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 500 liter தான் பிடிச்சது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வந்து நல்லா திக்காக இருந்தது. நான் அமேசானில் வந்து ப்ரைம் டேயில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ப்ரைம் டே சேலில் நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் 1000 rupeesக்கு வந்து நான் ஆயில் டிஸ்பென்சர் நான் வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மட்டமாக இருந்துச்சுங்க.
கீழே போட்டால் டக்குன்னு வந்து ப்ரோக் ஆகிற அளவுக்கு வந்து அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. 159 தான். நீங்கள் டிமார்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நீங்கள் வாங்க மறந்துடாதீங்க. என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ. லீக்கேஜ் கூட எதுவுமே ஆகலை. நாக் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டைட்டாகவும் கொடுத்துருந்தாங்க, நல்லா க்ரிப்போடு இருந்தது. நான் அமேசானில் வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்டுக்குமே ஒரு 159 கொடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட்டுக்குமே வந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. மஸ்ட் பைனே சொல்லலாம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது அமேசான் ப்ரைம் டேலேருந்து நான் வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். கேஸ்ட் அயன் தான், கேஸ்ட் அயன் தவா தான். இது வந்து நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து இன்னுமே வந்து நான் சீசனிங் பண்ணி வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ சீசனிங் பண்ணுறதுமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஊருக்குலாம் நடுவில் போனதுனால, நேட்டிவ் பிளேஸ்லாம் வந்து பொங்கல் வைக்க போனதுனால வந்து சும்மா வந்து ஆயில் மட்டும் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு சுற்றிட்டு அது பேக்கேஜ்குள்ளேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து ப்ரீ சீசனிங் பண்ணுறதை உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு வந்து ஃபுல்லாக வந்து தவா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து கல்லுப்பு போட்டு கூட வந்து வாஷ் பண்ணுவாங்க. நானுமே வந்து இது யூடியூப் பார்த்து தான் வந்து சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ எனக்குமே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அயன் தவா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இதை எப்படி வந்து ப்ரீ சீசனிங் இது வந்து ஆல்ரெடி வந்து சீசன்ட்டு தான். பட் இருந்தாலுமே வந்து நம்மளுமே ஒரு தடவை சீசன் பண்ணோம்ல. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நானுமே நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து தவா சூடானதுக்கு அப்புறமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலுமே வந்து நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து எல்லா வெங்காயத்தையுமே வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலையுமே எக்ஸஸ் ஆனியனுமே வந்து நம்ம தொடச்சி நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலான்ட்டு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணால் வந்து எனக்கு ஒட்டிக்குமோ அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் வந்து நான் இது மாதிரி காட்டன் வந்து ஒரு துணியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் யாராச்சும் வந்து இது மாதிரி சீசனிங் பண்ணுறப்போ வந்து இல்லைனா வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோசை நான் ஊற்றுறேங்க. இது வந்து கண்டிப்பாக வராதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதே மாதிரி தான் வரல. கொஞ்சம் சின்ன ரவுண்டாக போட்டுட்டு ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். பாதி சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க, பாதி சைடு வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை அப்படியே வந்து நல்லா சுரண்டி எடுத்துட்டேன் நான். எனக்கு தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு தோசை வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே வரலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா வந்து ஆனியன் போட்டு தேய்ச்சிட்டு ஊற்றலாம்னு நினச்சிருந்தேன் நான். இதை வந்து நான் யூடியூப்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை வரலைன்னா வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த தாட் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வந்து அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தோசை வந்து கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான். எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு ஹிண்ட்டு தான் வந்து இந்த தோசை தவா வந்து எந்த நீங்கள் தோசை ஊற்றுனாலுமே சரி, தவா வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. தோசை ஊற்றுற அளவுக்கு வந்து ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு ஊற்றிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசை எடுத்ததுக்கப்புறமா வந்து இன்னும் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து தவா வந்து ஹீட்டில் இருக்கவே கூடாது. டக்குன்னு நம்ம வந்து அடுத்த தோசையை ஊற்றிடணும். ஸோ ரொம்ப நேரம் கழித்து வந்து நம்ம ஊற்றுறோன்னா வந்து பேன் நல்லாவே ஹீட் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து தோசை வரவே வராது. எனக்கு வந்து இந்த தோசை பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்துச்சுங்க. 2 தோசையுமே எனக்கு சரியாக வரல, பர்ஃபெக்டாக வரல. பட் ஆனால் 3வது தோசை பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்துச்சு. நான் ஃப்ளேமே பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணல. அதுக்குன்ட்டு ரொம்ப வந்து ஸ்லோலியுமே வச்சு நான் வந்து தோசை குக் பண்ணலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் சுட்டு எடுத்துகிட்டு தோசை சூப்பராக வந்துச்சு. இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அயன் தவா யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேன் கேக் தான். இந்த பேன் கேக்காக வந்து நான் வந்து பனானா மிக்சர் வந்து நான் வாங்கியிருந்தேன். நார்மலாக வந்து நான் பேன் கேக் பண்ணும்போது வெறும் பனானா எக் போட்டு தான் நான் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ பாப்பா வளர்ந்துட்டாங்க, அதனால் வந்து நான் பனானா பவுடருமே ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். பனானா நல்லா கட் பண்ணிவிட்டு வந்து இது மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் போதும். இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு எக்கு வந்து ஹோல் எக் நான் வந்து போட்டுக்கிறேன் நான். இப்போ காமிக்கிற வந்து குவான்டிட்டி எல்லாமே வந்து நான் வந்து என்னோடய 2 பேபிக்குமே நான் பண்ணுறேன் நான்.
என் பெரிய பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா வந்து பேன் கேக் ரொம்பவே பிடிக்கும். அவளுக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். ஏன்னா வந்து மேடமும் ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து பேன் கேக் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து போடுறதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சில பேர் வந்து இதை வந்து மிக்சியில் கூட போட்டு பிளெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து நான் கையிலே தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே வந்துருச்சு. இப்போ வந்து பனானா பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா எல்லாமே வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக வந்து நான் டேட்ஸ் பவுடர் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நான் வெல்லமோ இல்லைனா நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து இந்த ஒயிட் சுகருமே நான் ஆட் பண்ணல நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து ஜாகரி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பேன் கேக் லாஸ்ட்டில் வந்து மேலே வந்து நீங்கள் ஹனி போட்டு கொடுக்கலாம். எங்கள் தானியாக்கெலாம் வந்து நான் ஹனி தான் போட்டு கொடுப்பேன் நான். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பட் தாயரா பாப்பா இருக்கிறதுனால வந்து நான் அவங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பாப்பாவோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாப்பா வந்து நான் இப்போ வந்து ஃபிங்கர் ஃபுட்டில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து நான் குட்டி குட்டியாக வந்து நான் ஊற்றிக்கிறேன் நான். ஸோ தவா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேன் கேக்குமே வந்து ஈஸியாக வந்துடுச்சுங்க. இதுக்கப்புறமா நான் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தேன் நான். இந்த பன்னீர் ஃப்ரையுமே வந்து இந்த தவாவில் வந்து சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த தவா வந்து பெஸ்ட்டு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வேணால் வந்து இதை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். இது கூட வந்து நான் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணலாங்க. நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க்கு மட்டும் தான் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன் நான். ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணல. ஸோ தாயரா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றது வந்து ரொம்ப டிலே ஆகிடுது. இது வந்து ஒரு டாட்லர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பாப்பாவோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பாப்பா நல்லா க்ரோனப் ஆகிட்டாங்க. பட் ஆனால் வந்து வெயிட் ஏறவே இல்லை. 1 இயரில் என்ன வெயிட் இருந்தாங்களுமே அதே தான் பாப்பாவுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்த உடனே சாப்பிட்ருவாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க. உங்களுக்கு வீடியோலேயே ஷோவாக பாருங்கள். சாப்பிட்றாங்க. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க. விளையாடிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்ணுன்ட்டு வந்து அவங்க சாப்பிட மாட்டுறாங்க. அவங்கள வந்து ஒரு ஆள் வந்து எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பாட்டுட்டு நம்ம பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட பாப்பா சொன்னால் வந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பாதி வந்து கீழே தான் கிடக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆள் வந்து பாப்பாவை கூடவே வந்து அவங்க கூட பேசிகிட்டே வந்து இல்லைனா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பாப்பா சாப்பிடுவாங்க. என்ன தான் வந்து ஃபிங்கர் ஃபுட்லாம் எடுத்தாலுமே வந்து அவங்கள நம்பி வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேணால் விட்டு போடலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அம்மா 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 அம்மான்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாதி வந்து நம்ம தான் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாப்பாவுமே அப்படி தான். இப்போ வந்து ஒன்று ஃபுல்லாக வந்து அவங்களே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் தான் ஃபீட் பண்ணேன். நான் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா சாப்பிட்டாங்க. ஸோ நிறைய பேபிஸ் வந்து இந்த டாட்லர் ஸ்டேஜில் வந்து இப்படி தான் இருப்பாங்க. சில ஃபுட் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் அது எல்லாமே நார்மல் தான். தாயரா பாப்பாவுமே வந்து நான் கொடுக்குற எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் வந்து அவங்களோட மூட் பொறுத்து. இந்த பேன் கேக்குமே வந்து இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னா வந்து இதுவே வந்து நான் நாளைக்கு திருப்பி கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்களான்ட்டு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பிடிக்காத ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ பேபி வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ எல்லா பேபிஸுமே அப்படி தான் இருப்பாங்க. டெய்லியுமே வந்து கொடுக்குற எல்லாமே வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன தான் வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தாலுமே வந்து அவங்க என்ன எடுக்கிறாங்களுமே வந்து அதை பொறுத்து தான் வந்து பேபியோட மூட் பொறுத்து தான் வந்து சாப்பாடு எல்லாமே. சாப்பாடு மட்டும் இல்லைங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இப்படி தான். ஸோ நம்ம சொல்கிற பேச்சு வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுதோ என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்களே தவிர நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் தான். ஸோ பாப்பா வந்து ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரைக்கும் வர வரைக்குமே வந்து இந்த டேண்ட்ரம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பழகிக்கணும். ஏன்னா வந்து பேபியோட நேச்சரே அப்படி தான். அதுக்காக போட்டு அவங்கள
ஃபோர்ஸ் ஃபீடிங்லாம் நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீடிங் நம்ம பண்ணோன்னா வந்து சாப்பாடு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து அவங்களுக்கு போயிடும். அவங்களா வந்து சாப்பிட்ற வரைக்குமே கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து சுத்தமாக சாப்பிடாமையுமே வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பிட்ற வரைக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஃபீடிங் வந்து நம்ம பண்ண வேண்டாம். பசிச்சுதுன்னா வந்து குழந்தைங்க வந்து அவங்களே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து தைரா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றனாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். நானே சம்டைம்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்து அவளுக்குன்னு வந்து இருக்கிற வேலையில் டைம் ஒதுக்கி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓகே, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நானுமே கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்திப்பேன். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பாப்பா வச்சுட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து தோசை தான் செஞ்சேன் நான். ஸோ தானியா பாப்பாவுக்கு தைரா பாப்பாவுக்கு மட்டுமே வந்து நாங்கள் வந்து பேன் கேக் பண்ணி கொடுத்தோம். நானும் வினோத் வந்து பார்த்திங்கன்னா தோசை சட்னி தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.